ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க தமிழ் அனிமி எடிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைட் காய் வர்சஸ் மினாட்டோ நாமிகாசே அப்படின்ற இந்த ஒரு பேட்டில் தான். ஸோ காய்ஸ், வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்த் வகையான மினாட்டோவோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினாட்டோவோட மெயின் பலமே அவரோட ஃப்ளைங் ரேஞ்சின் தான். லைக் அவரோட குணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவரால் கண்ணிமிக்கிற நொடியில் இன்ஸ்டன்ட்டாக டெலபோர்ட் ஆக முடியும். அண்ட் இது கூடவே அவர்கிட்ட கேசியோ மோடும் இருக்கு. இது மூலமா அவரோட ரெஃப்ளெக்சஸ் நார்மல் மனுஷங்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அண்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லைட் ஸ்பீடுக்கு பக்கத்தில் மினாட்டோவால டிராவல் பண்ண முடியும். அண்ட் அதோட சேஜ் மோடும் இவர்கிட்ட இருக்கிறதால எனிமீஸ் எங்கிருந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படின்றது முன்னாடியே சென்ஸ் பண்ண முடியும். சரி, இப்ப நம்ம மைட் காயோட பவர்ஸை பத்தி பார்ப்போம். இவரை வெறும் தாய் ஜுட்சு யூசர் அப்படின்னு மட்டும் நினைச்சிட கூடாது. ஏன்னா இவரோட உண்மையான பவரே அந்த இன்னர் கேட்ஸ் தான். சோ அதுல ஒண்ணுதான் இந்த 7th கேட். இந்த கேட்டை ஓபன் பண்ணா இரோடோரா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஏர் பிரஷர் அட்டாக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஏரியாவே காலி பண்ண முடியும். அண்ட் அப்புறம் அதுல இன்னொன்னு இந்த 8th கேட். இதை ஓபன் பண்ணும்போது காயோட ஸ்பீடு எப்படி இருக்கும்னா அவரோட மூவ்மெண்ட்னால ஸ்பேஸ் கூட பெண்ட் ஆகும். ஈவன் 6 பாத் மாதிரியாவே திணற வச்ச ஒரு மனுஷன் தான் இந்த மைட் கை. சரி, இப்ப ரெண்டு பேரோட பவர்ஸை பத்தி பார்த்ததால பேட்டில் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே மினாட்டோ தன்னோட ஃப்ளைங் ரேஞ்சின் குணா எல்லாத்தையும் பேட்டில் ஃபீல்டு ஃபுல்லா தூக்கி வீசிடுவாரு. அதை பார்த்த உடனே காய் சென்சே எடுத்த உடனே 6th இல்லனா 7th கேட்டை ஓபன் பண்ணி செம்ம ஸ்பீட்ல மினாட்டோ அட்டாக் பண்ண வருவாரு. அப்படியே வந்தாலும் மினாட்டோ அவரோட டெலபோர்டேஷன் மூலமா காயோட வேகத்தை சமாளிச்சிடுவாரு. ஆனா நம்ம காய் சென்சே வந்து 8th கேட்டை ஓபன் பண்ணிட்டா கதையே வேற. ஏன்னா அவரோட ஸ்பீட் வந்து மினாட்டோட டெலபோர்டேஷனுக்கே டஃப் கொடுக்கும். சோ என்னதான் மினாட்டோ டெலபோர்ட் ஆனாலும் 8th கேட் காய் சென்ஸ் ஏர்லயே நடந்து வந்து அன்திங்கபிளி ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கே. லைக் மினாட்டோ ஒரு டெக்னிக்கல் ஜீனியஸ் அப்படிங்கறதால காயோட 8th கேட் ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு அப்புறம் அவரோட பாடியை அவரை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு மினாட்டோவுக்கு நல்லாவே தெரியும். சோ மினாட்டோ நேருக்கு நேர் மோதாம அவரோட டெலபோர்டேஷன் அண்ட் கேசியம் க்ளோன்ஸை யூஸ் பண்ணி டைம் பாஸ் பண்ணாலே போதும் காய் சென்சே ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆகிடுவாரு. ஆனா ஒருவேளை காய் சென்சே மினாட்டோவை ட்ராக் பண்ணி நைட் காய் அப்படின்ற ஒரு மூவை கனெக்ட் பண்ணிட்டா அங்கேயே மினாட்டோவோட கதை காலி. ஆனா மினாட்டோவோட ஃப்ளைங் ரேஞ்சின் ஒரு ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு அப்படிங்கறதால எப்படியாப்பட்ட அட்டாக் வந்தாலும் அவரால் ஒரு செகண்ட்ல தப்பிச்சு போக முடியும். சோ முடிவா என்னதாண்டா சொல்ல வர அப்படின்னா, என்னதான் காய் சென்சே கிட்ட எக்ஸ்ட்ரீம் பவர் இருந்தாலும் மினாட்டோவோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் டெலபோர்டேஷன் வந்து இந்த பேட்டிலோட ரிசல்ட்டை மாத்துது. எனவே மைட் காயோட டைம் லிமிட் முடிகிற வரைக்கும் மினாட்டோ சர்வை பண்ணிட்டா த வின்னர் இஸ் மினாட்டோ நாமிகாசே. காய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8th கேட் காயோட ஸ்பீட மினாட்டோவால நிஜமாவே கெஸ் பண்ண முடியுமா, இல்ல காய் சென்சே தான் ஜெயிப்பாரா? உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.